தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. சிவாய நம. திருச்சிற்றம்பலம். ஆன்மீக பதிவை பார்க்கும் அனைவருக்கும் வணக்கம். இன்றைய பதிவு திருவெண்பாவை 3ஆம் பாடல், திருப்பாவை 3ஆம் பாடல். திருவெம்பாவை 3ஆம் பாடல். முத்தன வெண்ணகையாய் முன்வந்து எதிர் எழுந்தன் அத்தன் ஆனந்தன் அமுதென்ற உள்ளூரி தித்திக்க பேசுவாய் வந்துன் கடை திறவாய் பத்துடையீர் ஈசன் பழடியீர் பாங்குடையீர் புத்தடியோம் புண்மை தீர்த்தார் கொண்டார் பொல்லாதே எத்தோ நின் அன்புடைமை எல்லோம் அறியோமே சித்தம் அழகியார் பாடாரோ நம் சிவனை இத்தனையும் வேண்டும் நமக்கேலோர் எம்பாவாய். இப்பாடலின் பொருள்: முத்துப்பற்கள் தெரிய சிரித்து எங்களை மயக்குபவரே, கடந்த ஆண்டுகளில் நாங்கள் வந்து எழுப்பும் முன்னதாகவே நீயே தயாராக இருப்பாய். சிவனே என் தலைவன் என்று இன்ப வடிவினன் என்றும் இனிமையானவன் என்றும் தித்திக்க தித்திக்க அவன் புகழ் பேசுவாய். ஆனால் இப்போ இவ்வளவு நேரம் எழுப்பியும் எழ மறுக்கிறாய். கதவை திற என்கிறார்கள் தோழிகள். தூங்கிக் கொண்டிருந்த தோழிகள் ஏதோ தெரியாததனமாக தூங்கிவிட்டேன், அதற்காக என்னிடம் இவ்வளவு கடுமையாக பேச வேண்டுமா அப்படின்னு தோழிகளிடம் கேட்கிறார்கள். இறைவனின் மேல் பற்றுடைய பழமையான அடியவர்கள் நீங்கள். உங்களை போல் எனக்கு இந்த விரதமிருந்து அனுபவம் இல்லை. மேலும் என் பக்திக்கு நான் புதியவள். என் தவறை பெரிதுபடுத்தீர்களே என்று வருந்தி சொல்கிறாள். வந்த தோழியர் அவளிடம், அப்படி இல்லையடி, இறைவன் மீது நீ வைத்துள்ள தூய்மையான அன்பென்பது தூய்மையான மனம் படைத்தவர்களாலேயே சிவபெருமானை பாட முடியும் என்பது எங்களுக்கு தெரியும். நீ சீக்கிரம் எழ வேண்டும் என்பதாலேயே அவசரப்படுத்துகிறோம் என்றனர். அதாவது இப்பாடலோட விளக்கம் என்ன அப்படின்னா, ஒரு நாள் கோயிலுக்கு போவது, ஆண்டவனை விழுந்து விழுந்து வணங்குவது, மறுநாள் ஏதோ விரக்தியில் அல்லது எதிர்பார்ப்பு நிறைவேறாமல் போனதும் அவனை வணங்குவதை விட்டு விடுவது, இதெல்லாம் தான் ஒரு நிஜ பக்தியாக முடியாது என்பதை இந்த பாடல் நமக்கு உணர்த்துகிறது. அடுத்த பாடல் திருப்பாவை பாசுரம் 3. ஓங்கி உலகளந்த உத்தமன் பேர் பாடி நாங்கள் நம் பாவைக்கு சாற்றி நீராடினால் தீங்கின்றி நாடெல்லாம் திங்கள் மும்மாறி பெய்து ஓங்கும் பெரும் சென்னல் ஊடு கயலுலகள பூங்குவளை போதில் பொறிவண்டு கண்படுப்ப தேங்காதே புக்கிருந்து சீர்த்த முளைவற்றி வாங்க குடம் நிறைக்கும் வள்ளல் பெரும் பசுக்கள் நீங்காத செல்வம் நிறைந்ததேலோர் எம்பாவாய். இப்பாடலின் பொருள்: சிறுமியரே, நம் பரமானந்தன் வாமன அவதாரத்தில் 3 அடிகளால் விண்ணையும் மண்ணையும் அளந்து தன்னுடையதாக்கி கொண்ட உத்தமன். அவன் சிறப்பை குறித்து பாடி நம் பாவைக்கு மலர்கள் சாத்தி வழிபடுவதற்கு முன் நீராட செல்வோம் அப்படின்னு தோழிகள் கூறுறாங்க. இந்த விரதம் இருப்பதால் உலகம் முழுவதும் மாதம் 3 முறை மழை பெய்து தண்ணீர் இல்லாத குறையை போக்கும். மழை காரணமாக வயல்களில் செந்நெல் செழித்து வளரும். மீன்கள் வயலுக்குள் பாய்ந்தோடி மகிழும். குவளை மலர்களில் புள்ளிகளுடைய வண்டுகள் தேன் குடிக்க வந்து கிறங்கி கிடக்கும். வள்ளல் போன்ற பசுக்கள் பாலை நிரம்பத் தரும் என்று வற்றாத செல்வத்தை இந்த விரதம் தரும். இப்பாடலின் விளக்கம்: வாமன அவதாரத்தை பாடுகிறாள் ஆண்டாள். திருமாலின் பாதம் பட்டால் மோட்சம் நிச்சயம், அதனால் அதை உத்தம அவதாரம் என்று போற்றுகிறார்கள். பகவானை வணங்கினால் எல்லா வளமும் சித்திக்கும் என்பது ஆண்டாளின் அனுகிரகமாக இருக்கிறது. அதனால்தான் இப்பாடல் சிறப்பாக இருக்கிறது. உலகளந்த பொருளை குறித்து இப்பாடல் விளங்குகிறது. இந்த பதிவு உங்களுக்கு பிடிக்கும் வகையில் உற்றார் உறவினர் நண்பர்களுக்கு பகிர்ந்து கொண்டு, இந்த ஆன்மீக பதிவை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. அனைவரிடமிருந்து நன்றியையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன்.